ஒட்டினா மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியில பாத்தீங்கன்னா 9 ஏக்கர்ல 186 பிளாட் போட்டுருக்காங்க. ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஒரு கிரவுண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க மக்களே. இந்த இடத்துல நீங்க ஒரு இடம் வாங்குறீங்கன்னா உங்க கையில ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தாலே இந்த இடத்துல ஒரு இடம் வாங்க முடியும். மீதி 80 to 95% வரைக்கும் லோன் இவங்க சைட்ல இருந்து அரேஞ்ச் பண்ணி தராங்க. இதே ஒரு பிளாட்டா வாங்குறீங்க அப்படின்னா வெறும் 13 லட்சம் ரூபாய் இருந்தாலே இந்த இடத்துல ஒரு பிளாட்டை வந்து நீங்க சொந்தமாக்கி. செங்கல்பேட்டை ஹைவேல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா அது எந்த அளவுக்கு ரேட் அதிகமா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம செங்கல்பேட்டை ஹைவே பக்கத்துல ப்ராப்பர்ட்டி எங்கேயுமே கிடைக்கவும் கிடைக்காது. செங்கல்பேட்டுன்னு சொல்லுவாங்க, ப்ராப்பர்ட்டி ரோட்ல இருந்து எங்கேயோ உள்ள இருக்கு. நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்துருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் போற ஹைவே டச்ல இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் இருக்குதுங்க. பாத்தீங்கன்னா தெரியும், கிறிஸ் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டி, கிறிஸ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டில இருந்து பாலூர் ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா அங்க பஸ் ஸ்டாண்ட் தெரியுது பாருங்க, அது எல்லோ கலர்ல ஒரு பஸ் வருது பாருங்க. இந்த பஸ் ஸ்டாப் ரைட் கட் பண்ணீங்கன்னா பாலூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இங்க இருந்து ஒரு 500 மீட்டர்ல பாலூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி ஒரு டீடைலா பார்ப்போம். இந்த சைடு பண்ணீங்கன்னா காஞ்சிபுரம் வாலாஜாபாத் போயிடலாம். அதே இந்த சைடு பண்ணீங்கன்னா செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன், செங்கல்பட்டு பஸ் ஸ்டாப். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துல நீங்க டிராவல் பண்ணீங்கனாலே இது எல்லாத்தையுமே நீங்க போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டியே போயிடலாம். நீங்க ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரோடு டச்சிலேயே, அதை வந்து ஹைவே டச்சிலேயே இருக்கிற ப்ராப்பர்ட்டி எந்த அளவுக்கு ரேட் அதிகமா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். சோ இந்த மாதிரி செங்கல்பட்டு சரௌண்டிங்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி யாராவது தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ எடுக்க நம்மள யாரும் இன்வைட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா கிறிஸ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி. அதுவும் இல்லாம பாலூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெறும் 500 மீட்டர்ல இந்த இடத்துக்கு வந்துடலாங்க. இந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டியா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஸ்டேட் ஹைவே ஒட்டினா மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியில பாத்தீங்கன்னா 9 ஏக்கர்ல 186 பிளாட் போட்டுருக்காங்க. ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஒரு கிரவுண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க மக்களே. இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டியில எப்படிப்பட்ட டெவலப்மெண்ட்லாம் இருக்கு, எப்படிப்பட்ட டெவலப்மெண்ட்லாம் வரப்போகுது அப்படின்றது எல்லாமே பார்த்துலாம். இந்த ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவே ஒட்டினா மாதிரி இருக்குது. அது ஒரு ப்ராப்பர்ட்டியோட டெவலப்மெண்ட்னே சொல்லலாம். ரெண்டாவது செங்கல்பட்டு ஒரு சேட்டலைட் சிட்டி. சேட்டலைட் சிட்டி ஆனதுல இருந்தே பாத்தீங்கன்னா செங்கல்பட்டோட ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. அது மட்டும் கிடையாது, டிமாண்டாவும் ஆயிட்டே இருக்குது. ஏன்னா ப்ராப்பர்ட்டி வந்து நிறைய பேர் போட்டாலும் பிரைஸ் வந்து அதிகமா வைக்கிறவங்களுக்கு கம்மியா எங்கேயுமே இல்ல. இந்த மாதிரி ரோட் டச்ல ப்ராப்பர்ட்டியே இல்ல வேற. இந்த ப்ராப்பர்ட்டி இன்னொரு அப்ரிஷியேட்னு பாத்தீங்கன்னா மதுராந்தகம் குளோபல் சிட்டி. அந்த குளோபல் சிட்டி 2000 ஏக்கர்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது. ரெண்டாவது செங்கல்பட்டு டு தாம்பரம் ஸ்பீட் ட்ரெயின் வர விட போறாங்க. இதெல்லாம் வந்துச்சுன்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நீங்க வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா நீங்க இந்த சைடு பண்ணீங்கன்னா ஜிஎஸ்டி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுல திருச்சி மதுரை அந்த சைடு போயிடலாம். இப்படி சென்னை போனோம்னா நீங்க இப்பயும் போயிடலாம். இந்த சைடு போனீங்கன்னா காஞ்சிபுரம் வாலாஜாபாத் இந்த மாதிரி நீங்க போயிடலாம். ஸ்ரீபெரும்புத்தூர் அப்படி நீங்க கூட போயிடலாம். இப்படியும் சென்னைக்கு போகலாம், இப்படியும் நீங்க சென்னைக்கு போகலாம். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த இடத்துல ஒரு லேண்ட் வாங்குறீங்கன்னா எப்படி அப்ரிசியேஷன் இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பா ஒரு 2-3 வருஷத்திலேயே பாத்தீங்கன்னா அப்ரிசியேட் கண்டிப்பா கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு மெயினான பாயிண்ட்ல வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. உங்களுக்கு பாலூர் ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 500 மீட்டர்ல போனீங்கனாலே வந்துடும். பாருங்க, எனக்கு பேக் சைட்ல பாத்தீங்கன்னா ட்ரெயின் எல்லாம் போயிட்டு இருக்குது பாருங்க. பாலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறதுக்கு ட்ரெயின் போயிட்டு இருக்குது பாருங்க. இந்த மாதிரி ஒரு பக்கத்திலேயே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற ப்ராப்பர்ட்டி தாங்க இது. இந்த மாதிரி எல்லாமே சுத்தி டெவலப் இருக்கிற ஏரியால தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. டெவலப்மெண்ட் சொல்லணும், ஸ்டேட் ஹைவே நீங்க சொல்லலாம். அந்த ஸ்டேட் ஹைவே பக்கத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கினாலே அதோட டெவலப்மெண்ட் பயங்கரமான அப்ரிஷியேட் இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம சைட்டுக்கு வெளியே தாங்க பஸ் ஸ்டாப்பும் இருக்குது. செங்கல்பட்டுல இருந்தும் வருது, இந்த சைடு காஞ்சிபுரத்துல இருந்தும் சரி பஸ் வந்துட்டு போயிட்டு இருக்குது. பஸ் ஸ்டாப் வந்து நம்ம சைட்டுக்கு வெளியே தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூப்பரான கனெக்டிவிட்டியும் சரி அப்ரிஷியேஷனும் இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் இது. இந்த ப்ராப்பர்ட்டியில எப்படிப்பட்ட அமெனிட்டிஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு 40 ஃபீட்ல போட்டிருக்காங்க. உள்ளலாம் பாத்தீங்கன்னா 24 ஃபீட் பிளாக் டாப் ரோடு போட்டிருக்காங்க. சோலார் ஸ்ட்ரீட் லைட் வச்சிருக்காங்க, அவனி ட்ரீஸ் வச்சிருக்காங்க, சுத்தி காம்பவுண்ட் சுவர் போட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம சைட்டுக்குள்ளேயே இபி கனெக்ஷன் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. இபி டவர்லாம் வந்து இருக்குது பாருங்க. பேக் சைடுல பாத்தீங்கன்னா தெரியும், இபி போஸ்ட் வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவும் தனியா வச்சிருக்காங்க. சைட்டுக்கு உள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடுல வந்து சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சைட்டுக்கு என்ட்ரன்ஸ்லயே ஒரு கிராண்டான ஆர்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துக்கு எப்படிப்பட்ட அப்ரூவல் வாங்கி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டிடிசிபி ரெரா அப்ரூவல் வாங்கி வச்சிருக்காங்க. இவங்க சைட்ல இருந்தே பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி தராங்க. 80 to 95% வரைக்கும் இவங்க சைட்ல இருந்தே லோன் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு இடம் வாங்குறீங்கன்னா உங்க கையில ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தாலே இந்த இடத்துல ஒரு இடம் வாங்க முடியும். மீதி 80 to 95% வரைக்கும் லோன் இவங்க சைட்ல இருந்து அரேஞ்ச் பண்ணி தராங்க. இதே ஒரு பிளாட்டா வாங்குறீங்க அப்படின்னா வெறும் 13 லட்சம் ரூபாய் இருந்தாலே இந்த இடத்துல ஒரு பிளாட்டை வந்து நீங்க சொந்தமாக்க முடியும். இந்த இடத்துல நீங்க வீடு கட்டி தரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க சைட்ல இருந்தே கட்டி தராங்க. 30 லட்சம் ரூபாய் இடத்தோட சேர்த்து வீடு இவங்க சைட்ல இருந்தே கட்டி தராங்க. அதுக்கு நீங்க வெறும் 5 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினீங்கனாலே மீதி வந்து இவங்க சைட்ல இருந்தே லோன் அரேஞ்ச் பண்ணி தராங்க. இந்த சைட்டை நீங்க விசிட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களே கேப் அரேஞ்ச் பண்ணி தராங்க. அதுக்கு நீங்க என்ன
பண்ணா ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபிளாட்டை புக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. லவ் யூ ஆல். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பை.